அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முடிய. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முடிய. இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவன் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவன் வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும். அல்லேலூயா. அது அந்த வார்த்தை மிகவும் மிகவும் என்னை தொட்டது இந்த வார்த்தை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை பார்த்து அவன் தேவ பக்தி உள்ளவன். அல்லேலூயா. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த தேவ பக்தி தேவனுடைய சமூகத்திலே எட்டுகிற அளவு அவனுடைய தேவ பக்தி இருந்தது. அல்லேலூயா. எப்படி இருந்தது? இவனுடைய தேவ பக்தியும் தான தர்மங்களும் ஜெபங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, உன் ஜெபம் கூரையை தாண்டாதான். எங்கே தாண்டாது? எது? இந்த கூரையை தாண்டாதுன்றாங்க. ஆனால் இவனுடைய ஜெபம் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனுடைய சன்னிதானத்திலே போய் எட்டுகிற அளவுக்கு இவனுடைய ஜெபம் இருந்தது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? உங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டுகிறது என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா. அது என்னைக்கு உங்களுக்கு அந்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் வருதோ, நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஏன்னா நான் அடிக்கடி யோசிக்கிறதுன்னா ஜெபத்திலே வைக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்க வேண்டும். முன்ன எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கையிட்டு இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்கள் நிமித்தமாக, நன்மைகள் நிமித்தமாக அன்னைக்கு இப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் ஆண்டவர் மேல? அல்லேலூயா. நன்றி உணர்வும். அந்த நன்றி உணர்வின் நிமித்தமாக அன்பு கூற ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அன்பு கூற ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கர்த்தரை குறித்து உத்தம இருதயம் உங்களுக்கு வந்துவிடும். ஒரு நல்ல இருதயம் வந்துவிடும்.
ஏன்னா உலகம் ஒரு விதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வாயில் என்ன வருது? உன்னை கர்த்தர் தான் அடித்தார், கர்த்தர் தான் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தாரு, நஷ்டத்தை கொடுத்தாரு, பலவீனத்தை கொடுத்தாரு, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இது நல்ல இருதயம் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பரலோகம் பரிசுத்தமான இடம், தேவன் இருக்கிற இடம் வந்து பரிசுத்தமான இடம். அங்கே எந்த தீமை இல்லை. அங்கே தீமை இருந்தால் தான் அங்கிருந்து இங்கே அனுப்புறதுக்கு. இல்லையா? அவர் என்னவோ அங்கே தீமை நிறையா வச்சிருக்கிற மாதிரியும் அதுலேருந்து ஒன்று எடுத்து அனுப்புகிற மாதிரியும் நம்ம பேசுகிறோம். அது பெரிய தவறு. அல்லேலூயா. அவரை நீங்கள் என்னைக்கு நன்றி அறிதலோடு நீங்கள் பின்னோக்கி பார்த்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் அவர் மீது அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. அந்த அன்பு அப்படி அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் உத்தம இருதயமாய் மாறிவிடுகிறது. அதனால தான் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நீ நடந்து கொண்டு இரு என்று சொல்லுகிறார். பாருங்க, யோசுவா மோசேயினுடைய ஊழியக்காரனாக இருந்து பணிவிடைக்காரனாக இருந்து மோசேயினுடைய மரணத்துக்கு பிற்பாடு அந்த ஸ்தானத்துக்கு வருகிறார். அந்த ஸ்தானத்துக்கு வந்துவிட்டு அவருக்குள்ள ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்குது. மோசே கூட இருந்தது போல தேவன் நம்மோடு கூட இருப்பாரா? அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வருது. அது இருதயத்தில் வந்த உடனே தான் ஆண்டவர் தேவன் யோசுவாவிட்ட பேசுறாரு, மோசே கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உங்களுக்கு இருதயத்தில் தெளிவு கொடுக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிலம் இல்லை, என்னிடத்தில் பட்சபாதம் இல்லை, என்னிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை. அல்லேலூயா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருக்கு ஒரு மாதிரி செய்யறாரு, இவருக்கு ஒரு மாதிரி செய்யறாரு அப்படி இல்லை. யாரெல்லாம் நீங்க நன்றி அறிதலும் உண்மை உள்ளவர்களுமாயிருந்து தேவனை நீங்க யாரெல்லாம் நீங்க அன்பு கூறுகிறீங்களோ அவருக்கெல்லாம் அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதான் நாம அவரை பத்தி பெருசா நினைக்காம இருந்தா அவரால் பெருசா செய்ய முடியாது. அதனால தான் கேட்கிறாரு, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறியா, என்னால முடியும் நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறாரு. நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவின்படி தான் அவர் நமக்கு வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்ம அப்படியே கம்முன்னு இருந்தா கூரையை பிச்சுட்டு வந்தெல்லாம் போட மாட்டார். அல்லேலூயா. அது சினிமாவில் வேணா நடக்கும். எதில் நடக்கும்? 3 மணி நேரத்தில் பெரிய ஐஸ்வர்யான மாறும். சினிமாவில் தான். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள்னு தான் சொல்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய விசுவாசத்தின்படி நடக்க வேண்டும். ஏன்னா நாம் கற்றுக்கணும். வேதத்தில் போயிட்டு நாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை குறித்து நிறையா கற்றுக்கொண்டதில் நாம் என்ன பண்ண, விசுவாசத்தை வைத்து அவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி அன்பு கூறும் பொழுது நம்முடைய இருதயம் உத்தம இருதயமாய் மாறுகிறது. அப்படிதான் யோசுவா 33 ராஜாக்களை ஜெயிக்கிறாரு. அந்த தேவனுடைய வார்த்தையை நம்புறாரு. என்ன நம்புறாரு? மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து உத்தம இருதயத்தோடு இருந்து அன்பு கூர்ந்து காரியங்களை நடப்பித்ததுனால யோசுவா 33 ராஜாக்களை ஜெயிக்கிறாரு. ஜெயித்துட்டு அவர் சொல்றாரு, யோசுவா 24:15 சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் இல்லைங்க, கர்த்தரையே. அப்படின்னா அவர் ஒருவரை மாத்திரமே
எங்கள் முழங்கால்கள் அவருக்கு முன்பாகத்தான் முடங்கும், எங்கள் நாவுகள் அவரை மார்த்தம்தான் கர்த்தர் என்று அறிக்கையிடும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரையே. ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பா படிக்கும் பொழுதுதான் உங்களுடைய இருதயத்திலே விசுவாசம் என்ன பண்ணும், என்ன வரும், அதிகமாகும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலே விசுவாசம் அதிகமாக வரும். பாருங்க, இந்த அந்த 100க்கு அதிபதி அந்த கொர்நேலியு என்பவன் ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறான். இவன் புறஜாதினா ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரினா 100 வீரர்களுக்கு இவன் எஜமானா இருக்கிறான். அல்லேலூயா. இவன் ஒரு அதிகாரத்துக்கு உரியவனாக இருக்கிறான். அந்த அதிகாரத்துக்கு உரியவன் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்குறான். அந்த வாழ்க்கை முறை அவனை கவர்ந்து இழுக்குது. அவனை கவர்ந்து இழுக்கிறதுனால அந்த தேவனை அவர்கள் மூலமாய் அறிந்து கொண்டு, ஏதோ ஒரு விதத்தில் அறிந்து கொண்டு, அந்த ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன், அந்த உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவன் இந்த இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எந்த தேவனை தன்னுடைய தேவனா ஏற்றுக்கொண்டான்? இஸ்ரவேலின் தேவனாகி அந்த தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு, அவனுக்கு வேதம் சொல்லுறது அவன் தேவ பக்தி உள்ளவனும். அல்லேலூயா. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ தியானின்றாரு. யோசுவாவுக்கு என்ன சொல்றாரு? இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் உள்ளவைகள் எல்லாம் செய்யும்படி நீ கவனமாயிரு என்று சொல்லுகிறார். அப்போ இந்த தேவனை குறித்து அவன் ஏதோ ஒன்று கேள்விப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இந்த தேவனை நோக்கி நீங்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பா அதை அவர் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த கேள்விப்பட்டு அவனுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் வருகிறது. அதனால தான் சொல்றாரு, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் இருந்து வரும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருமா. அப்ப வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் பொழுது உங்க விசுவாசம் வருதா? உங்களுக்கு விசுவாசம் வந்திருக்கா? நம்பிக்கை வந்திருக்கா? திடீர்னு நீங்க போயிட்டு இருப்பீங்க, ஆட்டோவில் போட்டிருக்கோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு வசனம் வரும், அதை பார்த்தோன்னே உங்களுக்கு உள்ள சந்தோஷம் வருதா? வந்தா நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக அது நடக்கும். அப்படிதான் இவனுக்கு இவனுடைய கேள்விப்பட்டு பாருங்க, அந்த ராகாப் என்கிற ஒரு வேசி எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவ இந்த தேவனுடைய வல்லமையான காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது? மாறுது. ஆண்டவருடைய முப்பாட்டியா மாறுறான். யார் அது? வேசி. வேசி யாரா மாறுறான்? ஆண்டவருடைய முற்பிதாவா மாறுகிறா. எதனால மாறுகிறா? வசனம். அந்த வசனம் பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் என்னமாக்குமா? பரிசுத்தமாக்குமா. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்கும் வசனம். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னது? பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அந்த தேவ பக்தியானது முதல்ல விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு வருகிறது.
தேவனுக்கு நன்றி அறிதலை கொண்டு வருகிறது, தேவனிடத்தில் அன்பு கூற வைக்கிறது, தேவன் அன்பு கூற வைக்கிறது, உத்தம இருதயமாய் மாற்றுகிறது, பரிசுத்தமாகவும் நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. இவனுடைய ஜபம், இந்த தேவ பக்தி இத்தனை காரியங்களை கொண்டு வருகிறது. உத்தம இருதயம் இருக்கிறது, நன்றி அறிதல் இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை அன்பு கூற வைக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில் என்னத்தையும் கொண்டு வருகிறது, பரிசுத்தத்தையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இவ்வளவையும் கொண்டு வந்து அந்த ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் அவனுக்கு எட்டுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இதுதான் அவர் சொல்றாரு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, 2 தீமோத்தேயு 1:13-14 எடுங்க. 2 தீமோத்தேயு 1:13-14. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்திலே கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தோடும், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, அந்த நற்பொருள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குது, அதனுடைய விளக்கத்தை போய் பார்க்குறேன். அது அதாவது விலையேற பெற்ற ஒரு பொருளாம், ஒரு பொக்கு